உங்க ஊர்ல என்னையா பெருமைன்னு கேட்டா, எங்க ஊர் பெருமை என்னன்னு சொல்றதுக்காக மண்ணின் பெருமை, மரத்தின் பெருமை, பறவையின் பெருமை, ஊர்வன, நடப்பன, பரப்பன என்று அத்தனை வீடுகளுடைய அந்த வரலாற்றையும் சொல்லுமாறு ஆங்காங்கு அந்த கண்காட்சி சாலைகளை அமைத்து விளக்கமும் தந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே ஒரு பள்ளிக்கூடத்தை கடந்து வர்ற மாதிரி எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. அத்தனை சிறப்பு. அதோட பிள்ளைகளுக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளவும் தர்றாங்க. அவங்க குப்பையை கீழே போடக்கூடாதுங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது எப்படி? இப்ப ஒண்ணும் இல்லை, சிங்கப்பூர்ல குப்பையை கீழே போட்டா உடனே அவங்க ஃபைன் போட்டுருவாங்க. அதுக்கு இவ்வளவு கட்டணம்ன்றுவாங்க. அங்க போடக்கூடாது. இப்ப நம்மால ஒருத்தர் முதல்ல சிங்கப்பூர் போயிருக்காரு. அப்ப எல்லாம் விமானத்துல ஏறின உடனே சாக்லேட் எல்லாம் கொடுப்பாங்க. அதை வாங்கி தின்னுட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த சாக்லேட் பேப்பர் இருக்குல்ல, சிங்கப்பூர்ல இறங்கின உடனே கீழே போட்டிருக்காரு. உடனே டக்குன்னு பிடிச்சு அவருக்கு ஒரு $100 வெள்ளி, $100 ஃபைன் போட்டாங்க. அது பயந்து போனாரு. ஐயோ, $100 ஃபைன் போட்டாங்களேன்னு சொல்லி இந்த ஃபைன் போட்டு அந்த ரெசிப்ட் கொடுப்பாங்கல்ல, ரசீது, அதை கையில கொடுத்துருக்காங்க. அதை தான் கீழே போட்டு போயிட்டாரு. அப்ப என்ன செஞ்சாலும் சில பேருக்கு ஒன்றும் ஆகாது. அதுக்கு பதிலாதான் நாம சொல்லி கொடுக்கணும். குப்பையை இங்க போடு, அத அங்க போடு, அத இங்க பிரிச்சு 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 அருமையா காமிச்சிருக்கிறாங்க. பார்க்க பார்க்க அத்தனை அழகாக இருந்தது. இவற்றையெல்லாம் செய்தி காட்டிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நாம் வாழ்த்துகின்றோம். பிள்ளைகளை, பெற்றோர்களோடு பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க, இங்க நூல்களை வாங்குங்க, இந்த நிகழ்வை அனுபவிங்கள் என்று சொல்லி இந்த அருமையான 4ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவிலே மிகச்சிறப்பாக இங்கே எங்களை எல்லாம் வரவேற்று பெருமை சேர்த்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் பி. யசோதாமணி அவர்களுக்கு என்னுடைய அன்பான பாராட்டை நாங்கள் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்விலே முன்னிலை வகிக்கின்ற மருத்துவத்துறையினுடைய இணை இயக்குனர் காளிராஜ் ஐயா அவர்களுக்கும் அன்பு பாராட்டு. இந்த நிகழ்ச்சியில் தலைமையுரை தந்து நம்மை எல்லாம் பெருமைப்படுத்திய மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியுடைய முதல்வர் ஐயா, வணக்கத்துக்குரிய மருத்துவர் த. ஜெய்சிங் அவர்களுக்கும் அன்பு பாராட்டை சொல்லி, மற்றும் இந்த நிகழ்விலே பெருமை சேர்க்கின்ற அனைத்து அதிகாரிகள், உங்களை எல்லாம் வரவேற்று சிறப்பித்த வணக்கத்திற்குரிய பெருமக்கள் வட்டாட்சியர் திருமிகு சீனிவாசன் அவர்கள், வணக்கத்திற்குரிய சிவக்குமார் அவர்கள், இந்த நிகழ்விலே இதனை தொகுத்து வழங்குகின்ற அரசு பள்ளியினுடைய நல்லாசிரியர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள், முத்துமுருகன் அவர்கள், திருமதி செல்வி அவர்கள், விஏஓ அவர்கள், அத்தனை பேரையும் நாங்கள் அன்போடு பாராட்டி எங்களுடைய அன்பான வேண்டுதலுக்கு இணங்கு இங்கு நீங்கள் அமைதியாக இருந்து கேட்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய அன்பான பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்து, அருப்புக்கோட்டையிலிருந்து இங்க வருகை இருந்திருக்கிற பெருமக்கள் ஐயா சொன்னாங்க, நூல் வெளியிடுறப்ப 2 நூல் அருமையா வெளியிட்டாங்க, கவிதை நூல்கள். அவர்களுக்கு பாராட்டை சொல்லி வத்திராயிருப்பிலிருந்து வந்திருக்க பெருமக்களை எல்லாம் அன்போடு பாராட்டுறோம். அருப்புக்கோட்டையிலிருந்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர், பல்லாண்டு கால நண்பர் மாரிமுத்து அவர்கள் எங்க இருந்தாரு, அவருக்கு எந்திரிச்சு ஒரு கும்பிடு போடுங்க. எங்க நகைச்சுவை மன்றத்தினுடைய மூத்த உறுப்பினர். அதே போல உள்ளூர்ல இருந்து கொண்டே உலகத்தையே அழைக்கக்கூடிய ஒரு பெண்மணி யாருன்னு கேட்டா, பத்திரிகையில் எழுதுவாங்க, வானொலியில பேசுவாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக எத்தனை இடர்பாடுகள் சோதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி யமனோடு போராடி ஜெயித்த ஒரு பெண்மணி உண்டு என்றால் அவர்தான்
விருதுநகர் ஜெயலட்சுமி அவர்களுக்கு அன்பான பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபத்தில் கூட நான் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய சிங்கப்பெண்ணு சீரியல் பற்றி என்ன பாராட்டி சொன்னாங்க. பாராட்டி சொல்லி என்னமா செய்ய பாருங்க, ஒரு கடிதம் எழுதுங்க அப்படின்னு. அவங்க அழகான ஒரு கருத்துரையை எழுதி எனக்கு அனுப்புனாங்க இயக்குனருக்காக. நான் உடனே அதை இயக்குனர் வணக்கத்துக்குரிய தனுஷ்குமார் அவர்கள் சிங்கப்பெண்ணு சீரியலினுடைய ஏற்கனவே ராமானுஜர் ஐயா கலைஞர் அவர்கள் வசனம் எழுதின ராமானுஜருடைய டைரக்டர் அவர் தான், அவருக்கு அனுப்பினேன். உடனே அவரு அந்த கடிதத்தை பாராட்டி குரல் பதிவு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து எனக்கு அனுப்பி அந்த அம்மாவுக்கு அனுப்பிடுங்கன்னாங்க. அந்த அம்மா அநேகமா ஆல்பரேடியாவுக்கு அனுப்பியிருக்கோம். நேர எல்லாத்துக்கும் ஊர் ஊரா போய் சொல்லிட்டு வந்திருக்கோம். இருக்கட்டும், நல்ல விஷயம் தானே. பாருங்க, எங்க இருந்தாலும் உலகத்தோட தொடர்பு கொண்டுங்க. அப்படி தொடர்பு கொண்டாதான் நாம இருக்கோம்னு உலகத்துக்கு தெரியும், உலகம் இருக்குன்னு நமக்கு தெரியும். எப்பவும் வீட்டை பூட்டிட்டு உட்கார்ந்து இருப்பேன்னு இருக்கப்படாது. இங்கே வருகையில் இருக்கிற அத்தனை பெருமக்கள், குறிப்பா எப்படா மழை விடட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம்னு நினைக்காதீங்க. மழை விட்டுச்சு, வெளியில எல்லாம் சேர் போட்டுக்காக. ஒருவேளை யாராவது வந்தாலும் கூட உட்கார்ந்து கேட்க வைக்கலாம். சேர் ஈரமா இருக்குன்னு நினைக்க வேண்டாம், அதெல்லாம் சரி பண்ணிடலாம். ஒண்ணும் இல்லைங்க, நம்ம முன்னெல்லாம் சினிமா பாக்குறப்ப அங்க ஒண்ணுமே இருக்காது. ஆனால் நாங்க படுத்துக்கிட்டு பார்ப்போம், மண்டை குமிச்சு அதுல ஏறி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு முன்னாடி 4 பேரு மணல்ல பெரிய குமியலா செஞ்சு அதுல உட்கார்ந்து படம் பார்த்துக்கிட்டு பின்னாடி உட்கார்ந்துருக்கவனுக்கு தெரியாது. ஆனா அந்த அவனை கீழே இறக்கிடுவாங்க. எப்படி தெரியுமா? லேசா அந்த மண்ணை அப்படி இழுப்பாங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி கீழே வந்து ரிமோட் கண்ட்ரோலை கண்டுபிடிச்சவங்க நம்மளுதான் தொடாமலே கீழே இறக்கிட்டாங்க பாருங்க. இதெல்லாம் உண்டு. அதனால் நமக்கு விருப்பமா இருந்தா எத்தனை சங்கடங்கள் இருந்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டோம். அதனால நல்ல திருவிழா நடக்குது, புத்தக திருவிழா. அதுவும் விருதுநகர் என்பது கல்விக்கு கண் கொடுத்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த மண் இந்த மண். இந்த மண்ணில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையிலே மாணவ செல்வங்கள் பெற்ற விருதுகளை எல்லாம் நான் அங்க படத்துல பார்த்தேன். பார்க்க ஆச்சரியமா இருந்தது. அரசு பள்ளி மாணவ மாணவியர் அவர்கள் எவ்வளவு அழகா அங்க வந்து அந்த விருதுகளை பெற்றிருக்கிறார்கள் அங்க பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அத்தனை பெருமக்களுக்கும் எங்களுடைய பாராட்டை சொல்லி இந்த நிகழ்விலே நன்றியுரை கூற இருக்கின்ற மாவட்ட சுகாதார அலுவலர் திருமிகு மருத்துவர் ஜெகவீர பாண்டிய குணசேகரன் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பு பாராட்டை சொல்லி இப்போது பட்டிமன்றத்தை தொடங்குகின்றோம். நாங்க வர்ற போது மேடையில ஒரு பையன் இரு குரல் இசை பாடினாரு. ஆண் மாதிரியும் பாடினாரு, பெண் குரல்லையும் பாடினாரு. போயிட்டாரு, அவரு இருக்காரா? அந்த இருக்கார், நல்ல கைதட்டி கொடுங்க. நல்ல எதிர்காலம் உங்களுக்கு இருக்கு. எங்ககிட்ட வளர்ந்த மதுரை ராமர் தான் கலக்க போவது யாருல பாக்குறீங்கல்ல, அவரு உங்களை மாதிரியே 2 குரல்லையும் பாடி இன்னைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற திறமையோடு இருக்கிறார். நீங்களும் அது போல வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அதே போல தொகுத்து வழங்கிய ஆசிரியர் அவர்கள் மிக அழகா இங்க நல்ல செய்திகள் எல்லாம் தொகுத்து கொடுத்தாரு. அவருக்கு என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி இங்க இருக்கக்கூடிய பட்டிமன்ற குழுவினர் வந்து என் கூட ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்த தடவை நீங்களே என் கூட பேச வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை சொல்லி இன்னைக்கு பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இலக்கியங்களை நாம் கற்பது எதற்காக என்ற ஒரு கேள்வி கேட்டு, இன்புற்று மகளவா பின்பற்றி வாழவா, இவ்வளவுதான் தலைப்பு. அப்படின்னா என்னன்னு கேட்கக்கூடாது. வேண்டாம், நல்லா இருந்துச்சு, ஆனா என்னன்னு தெரியல. சில பேர் சில பொருளை வாங்கி திருட்டு பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி இப்ப இலக்கியம்னா என்னன்னா ஒரு புத்தகம் நீங்க படிக்கிறீங்க,
அந்த புத்தகம் படிச்ச உடனே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்பட்டா அது இன்புற்று மகிழ்தல். அதுல ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. எப்படி? இப்ப உதாரணமா ஒரு குடிகாரரு குடிச்சிட்டு அந்த பாட்டில சடார்னு நடு ரோட்ல போட்டு உடச்சிட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப அந்த வழியா முதல்ல ஒருத்தர் வர்றாரு, பாக்குறாரு. இப்படி இருந்தா இந்த ஊர் எப்படி உருப்படும்? இது நியாயமா தர்மமா? பேசாம போயிடுறாரு. அடுத்து ஒருத்தர் வர்றாரு, அவர் பார்க்கிறாரு, கடவுள் தான் இதெல்லாம் பார்க்கணும், இந்த அக்கிரமத்துக்கு அளவு கிடையாதா? போயிடுறாரு. ஒரு அரசியல்வாதி வர்றாரு, இது எதிர்கட்சிக்காரர்களுடைய செயல்தான், எனக்கு தெரியும், அவர்களை நான் சும்மா, அவரும் போயிடுறாரு. அப்ப பார்வை இல்லாத ஒரு நபர் அப்படியே குச்சியில தட்டிக்கிட்டே வர்றாரு. இந்த இடத்துல வந்தோடனே கிளங்கு சத்தம் கேட்குது. ஏன்னா பாட்டில் உடனே கிடக்குது. உடனே அவர் என்ன பண்ணார்னா அந்த குச்சியை அப்படி ஓட்டிக்கிட்டு மெதுவா உட்கார்ந்து பையில கர்ச்சிப்பை எடுத்து, எனக்கு கையில குத்திரக்கூடாதுல, லேசா அப்படியே தடவி 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 திரட்டி அதெல்லாம் அதுல அள்ளி அப்படியே அந்த குச்சியில தட்டிக்கிட்டே போய் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த குப்பை தொட்டி பாக்ஸ்ல அப்படி போட்டுட்டு போறாரு. பின்னாடி ஒரு குரல் கேட்குது, இவர்களில் யார் பார்வையற்றவர்? இதான் நாடகம். இதை நீங்க படிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க, இதுல மகிழ்ச்சியை காட்டலாம். அவன மாதிரி இருக்கக்கூடாதா, இவன மாதிரி இருக்கக்கூடாதா, இவன மாதிரி இருக்கக்கூடாதா, பார்வை இல்லைனாலும் அவர் மாதிரி நம்ம இருக்கணும்டா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுதான் பின்பற்றி வாழ்வதற்கு சமானம். இவ்வளவுதாங்க, வேற ஒன்றும் இல்லை. இதுதான் தலைப்பு. இந்த தலைப்புல இலக்கியங்களை நாம் படிப்பது எதற்காக? இப்ப யாரையாவது கூப்பிட்டு நீ எதுக்கு படிக்கிறேன்னு கேளுங்க. நான் எங்க படிக்கிறேன்? நான் படிக்கவே இல்லையே. எங்க அப்பா சொன்னோடு கேட்க மாட்டேங்க, அவன் அப்பா சொன்னோடு கேட்க மாட்டேங்கானா. சொல்ல சொல்ல கேட்காம என்னை கொண்டு பள்ளிக்கூடல சேர்த்து விட்டான். பெயிலாக விட மாட்டேன். இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யறது? ஒரு வாத்தியார் கேட்டுக்காரு ஒரு பையனை பார்த்து, நீ எங்க படிக்கிற? நான் எங்க படிக்கிறேன்? இல்லப்பா நீ எங்க படிக்கிறாரு? அதெல்லாம் நான் எங்க படிக்கிறேன். ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரே விஷயத்தையே பேசிக்கிட்டே இருக்காங்க. இவர் கேட்கறது எந்த ஸ்கூல்லன்னு கேட்கிறாரு. அவன் சொல்றது நான் எங்கேயுமே படிக்க மாட்டேன். அப்புறம் என்ன படிக்கிறான்? அதனால படிக்க பழகணும், படிக்கிறபடி நடக்க பழகணும், படிச்சதுனால மன மகிழ்ச்சி ஏற்பட்டு உந்துதல் ஏற்படணும். இதெல்லாம் சொல்வதற்காகத்தான் பட்டிமன்றத்தை இங்க வச்சிருக்கிறாங்க. பாருங்க, இவ்வளவு பெரிய நகரம். இந்த நகரத்துல இது ஒரு காலத்துல விருது பட்டியும் தாங்க இருந்தது. பிற்காலத்தில் விருது நகராயிற்று. இந்த விருதுநகர் என்ற பெயர் மாணவ செல்வங்களால், விருதுகளால் இது விருதுநகர் தான் என்ற உண்மையோடு நிச்சயமாக இங்கு பிறந்தவர்கள் விருதுகளை அள்ளி குவிப்பார்கள். விளையாட்டிலும், கலைகளிலும், போட்டிகளிலும், படிப்பிலும் எல்லாவற்றிலும் சாதித்து காட்டுவார்கள் என்ற ஒரு காலம் வருவதற்காகத்தான் இந்த அருமையான பட்டிமன்றங்கள் எல்லாம் வைக்கிறாங்க. அதனால நீங்க எல்லாரும் மறக்காம வந்து வாங்க வைங்க. ஒன்றும் இல்லை, சும்மா எங்க வச்சிருக்காக நாங்க பேசுவோம். எல்லாமே கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் ஒரு பசி வந்துருச்சா என்ன செய்யறது அப்படின்னு. அப்புறம் நாங்க என்ன பண்றது? நீங்க கேட்கக்கூடாது. நீங்க நினைச்சா எந்திரிச்சு போய் டீ குடிச்சுட்டு வரலாம். நான் 5 பேரும் போக முடியுமா? முடியாது. அதனாலதான் சரி. இப்ப இதுல நான் தலைப்பு சொல்லிட்டேன். நான் இலக்கியங்களை நாம எதுக்கு படிக்கிறோம்? அது மகிழ்ச்சிக்காகவா அல்லது அதை ஃபாலோ பண்றதுக்காகவா, பின்பற்றி மகளவா அப்படிங்கிறதுக்காக, பின்பற்றி வாழவா அப்படின்னு கேட்கறதுக்காக இதுல யார் யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிடுறேன். முதல்ல தலைப்பு சொல்லியாச்சு, ஒரு படத்தோட பேரு, யார் யார் அதில் நடிச்சிருக்காங்க அப்படி பார்ப்போம்ல. வால் போஸ்ட பார்த்தே பாய்ஞ்சு இவனா போகாதே கொண்டுடாவே இந்த நல்லா நடிப்பாண்டா இப்படி சொல்லாங்க.
அதுபோல இன்னைக்கு பேச வந்திருக்க ஆட்களை பத்தி நான் சொல்லிடுறேன். இதுல இன்புற்று மகளவேன்னு பேச இருவரும், பின்பற்றி வாழவேன்னு பேச இருவரும் வந்திருக்கிறாங்க. பின்பற்றி வாழத்தான் அப்படின்னு பேசுவதற்காக வந்திருக்கிறவர் யாருன்னு கேட்டா, நம்முடைய இந்த நாஞ்சில் நாடு. நீங்க அப்படின்னு நீங்க ஏதாவது வேற அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போட்டு நினைச்சு விடாங்க. குமரி மாவட்டத்துக்கு இன்னொரு பேர் நாஞ்சில் நாடு. அந்த ஊர்ல இருந்து வந்திருக்காரு. நல்ல பேச்சாளர். எம்ஏ ஆங்கிலம் படிச்சுட்டு இப்ப தமிழ்ல டாக்டர் பட்டத்துக்காக அழகப்பா பல்கலைக்கழகத்துல ஆராய்ச்சி படிப்பையும் மேற்கொண்டிருக்காரு. அது தவிர தான் சம்பாதிக்கிற சொற்ப பணத்துல படிக்க முடியாத ஏழைகள், முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள் என்று தந்து உதவக்கூடிய மனம் கொண்ட நல்ல பேச்சாளர் நாஞ்சில் நாவரசு அவர்கள் இங்க வந்திருக்கார். அவரோடு பேசுவதற்காக வந்திருக்கின்ற பேராசிரியை, இவர் எப்படி விஜய் தொலைக்காட்சி போன்ற தொலைக்காட்சிகளில் வருவாரோ அதுபோல அவர்களும் எங்களோடு பல்லாண்டு காலம் பேசியவர்கள், இப்போதும் பேசிக் கொண்டிருப்பவர்கள், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய ஸ்டார் பேச்சாளர், நல்ல பேராசிரியை, எம்ஏ, எம்பில், எம்எட் பட்டங்களை வென்றிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய பேராசிரியை இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். இந்த ரெண்டு பேரும் சும்மா கேட்டீங்க கீழே வச்சுருங்க. சும்மா வைங்க வச்சிருங்க. அப்படி முன்னாடி வச்சா கேமரால அதான் தெரியும். அது எதுக்கு விளம்பரம்? அதுக்குத்தான் எல்லாம் ஒரு விளம்பரத்துக்கு தான். அப்படி வரணும் வைங்க. என்னதையும் எடுத்து விடாங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப இப்படி எடு அப்படி சொல்லி. அதனால இந்த பக்கம் அணியை சொல்லியாச்சு. இவங்க பின்பற்றி வாழ்ற பெருமக்கள். இவங்க சொல்றாங்க, ஏங்க எல்லாரும் அந்த வேலையை பார்க்க முடியுமா? அடிச்சோம் போனோம் வந்தோம்னு வரணும், அவ்வளவுதான். அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை பாருங்க, அதனுடைய சிறப்பை பாருங்கன்னு பேசுவதற்காக இங்கே வருகை இருப்பவர் நம்முடைய வணக்கத்திற்குரிய சொல்லரசு பேராசிரியர், எம்ஏ, எம்பில், பிஹெச்டி பட்டங்களை பெற்றக்கூடிய அவரும் நாகர்கோயிலை சேர்ந்தவர் தான். வணக்கத்திற்குரிய தினேஷ் அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கின்றார். ரொம்ப அருமையா பேசுவாரு. இந்த பக்கம் ஒரு பெண்மணி மாதிரி, அந்த பக்கம் ஒரு பெண்மணி வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டா, இப்ப பேச்சாளர்கள்லாம் என்னென்ன தகுதியோட மேடைக்கு வர்றாங்கன்னு பாத்துக்குங்க. முக்கியமா விசில் வர்த்தியா, என்னென்ன தகுதியோட மேடைக்கு வர்றாங்கன்னு பாத்துக்குங்க. இப்போ ஒவ்வொருத்தரையும் பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, இவங்க பேச போறாங்க. இப்ப ஒரு குத்துச்சண்டை நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல அந்த பைல்வான்களை பத்தி சொல்லணும். இவர் 10 பேரை தூக்கி போட்டு வீழ்ச்சவரு, 2 பேர் கழுத்தை திருடினவரு, அப்பதான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு வந்திருக்கவருக்கு பாவம் இருமல் ஜாஸ்தி, குப்பர் விழுந்துருவாரு. பேச்சாளர்களை பத்தி ஏன் அறிமுகம் பண்றோம்னா, இந்த சண்டை போடுற வீரர்களை பத்தி சொன்னாதான் இவர் கோல்டு மெடல் வாங்கினவர் அப்படி அப்பதான் நல்லா இருக்கும். அவருக்கு பாவங்க 3 நாளா காய்ச்சல், நல்லா சண்டை போடுவாருன்னா ஏன் செத்துக்கிட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பயந்துருவாங்க. அதனால அடுத்து வந்திருக்கவங்க யாருன்னு கேட்டா, படிக்கிற காலத்திலேயே திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்தில் தமிழ் படிக்கிற போது, முதுகலை படிக்கிற போது முதல் மாணவியாக வந்து தங்கப்பதக்கம் பெற்றவர்கள் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் கல்லூரி திருச்செந்தூரிலே. அதுல எம்ஏ, எம்பில், பிஹெச்டி பட்டங்களை வென்றக்கூடிய பேராசிரியை ஸ்ரீமதி தியாகராஜன் அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. இவர்கள் தான் பேச்சாளர்கள். நான் படத்தோட பேர் மாதிரி தலைப்பு சொல்லிட்டேன், நடிகர்கள் சொல்லிட்டேன், என்னை பத்தி அறிமுகம் பண்றவர் முதல்ல சொல்லிட்டாரு. இப்ப உங்களுக்கு நான் அதையும் சொல்லிடுறேன். ஒரு கல்லூரிக்கு நான் பேச போயிருந்தப்ப என்னை பத்தி அறிமுகம் பண்ணாங்க. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், எம்ஏ, எம்பில், பிஹெச்டி. யாரும் கைதட்டல இருங்க. இவர் 30 புத்தகங்களை எழுதியிருக்கிறார், எழுதிட்டு போறாரு. 65 பேர் இவருக்கு எம்பில் பட்டம் வாங்கியிருக்காங்க. ஆனா வாங்கி போறாங்க. 16 பேர் பிஹெச்டி பட்டம். இது என்ன பெரிய விஷயமா? இப்படி சொல்லிக்கிட்டே வர்றப்ப
அந்த தொகுப்பாளர் என்ன பண்ணாரு, இவர் யார் தெரியுமா, இவர்தான் ரஜினி முருகனில் சிவகார்த்திகேயனுடைய அப்பப்பா, இவர்தான் பிகில் படத்தில் நயன்தாரா எந்திரிச்சு கும்பிட்டாங்க. அப்படியே அந்த மகான் நீங்க தானா. பத்தாவதுக்கு சிங்க பெண்ணு ஆனந்தியின் அப்பா, அதோட புரிஞ்சேன். என் தகுதி கூடிக்கிட்டே போயிடுச்சு. அப்படியே நான் என்னத்த சொல்ல, நான் எம்ஏ படிச்சு வாங்கினேன். ஆனா நடிச்சு வாங்கினா நிறைய நல்ல பேர் வருது. ஒரு பக்கம் படிச்சு வாங்க வேண்டியது, இன்னொரு பக்கம் நடிச்சு வாங்க வேண்டியது. எப்படி வாங்கினாலும் வாங்கிடலாம். அதனால நல்ல படிப்பாளிகள் மேடையில் உட்கார்ந்துருக்காங்க, படிப்பாளிகள் வந்திருக்கிறாங்க, மிக பெரும் அதிகாரிகள் எல்லாம் இங்க வந்திருக்கிறாங்க, மாணவ செல்வங்கள் வந்திருக்கிறீங்க. இப்ப நான் தலைப்பு சொல்லிட்டேன், பேசுற ஆட்களை அறிமுகம் பண்ணியாச்சு. எவ்வளவு நேரம் பேசணுங்கிறத நான் சொல்லி முடிக்கணும். ஏன்னா நான் சின்ன கிராமத்துக்கு போயிருந்தப்ப அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட கேட்டேன், ஐயா எவ்வளவு நேரம் பேசணும்னு. அவர் ஒடியாந்து கண்களுக்கு கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் விட்டு, இப்படி எல்லாம் கேட்கக்கூடாதியா, இது உங்க ஊரு, நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் இங்க உட்கார்ந்து பேசுங்க, நாங்க போயிடுவோம், உங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னாரு. அப்புறம் நான் என்ன வேலையை தவிர ஊர் ஊரா போய் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால நீங்க பேசுறவங்களுக்கு நேரத்தை கொடுத்து உங்க வாயில உங்களுடைய வயிற்றுல பாலை வாத்துறேன். என்ன அப்படின்னா, அணித்தலைவர்கள் 10 to 15 நிமிஷம் பேசுவாங்க. சரியா? தொடர்ந்து வர்றவங்க அதே அளவுதான் பேசுவாங்க. பேச வேண்டியது அவர்கள் கடமை. நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்க கடமை என்ன அப்படின்னா, இந்த கைதட்டுறப்ப லேசா கேமரா திருப்பியா, அப்பதான் சந்தோஷப்படுவாங்க. இவ்வளவு நல்லா உட்கார்ந்து ஐயா அவர்களுக்கு நான் சொல்றேன். அதுல வேற என்ன, டிவியில எல்லாம் சிரிக்க சிரிக்க பேசுறதுலாம் ஒரு வகைங்க. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஒரு 10 பேரை வேலைக்கு போட்டிருப்பாங்க. அவங்க சிரிக்கிறதுக்கு சம்பளம். வந்த உடனே ஒருத்தர் சிரி சிரி ஒழுங்க சிரி, இவர் இப்படியா போட்டாடு சிரிக்கிறாரு, சரி இப்படி எடுத்து வச்சுக்கிடுவாங்க. அந்த பேர் நகைச்சுவைங்கிற பேர்ல வணக்கம் உடனே பயங்கரமான கை தட்டுவாங்க. பார்க்குற ஆள் நமக்கு வணக்கத்துக்கே கை தட்டுறாங்களே, வணக்கத்துக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்படி வந்ததுனால என்ன நஷ்டம் தெரியுங்களா, உண்மையான நகைச்சுவை தெரியாம போச்சுங்க. சம்பந்தம் இல்லாம சிரிக்கிற மாதிரி காமிச்சு எதுக்கு சிரிக்கிறோம்னு தெரியாம போச்சு. அதுதான் பெரிய கஷ்டம். அதனால நீங்க கைதட்டலாம், சிரிக்கலாம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போயிடும். அது மட்டும் இல்ல, நாங்க பேசிட்டு வர்றப்ப நடுவில் ஏதாவது சும்மா ஒரு கேள்வி கேட்கிறேன்னு வைங்களேன், பதில் சொன்னீங்கன்னா இங்க புத்தகங்கள் இருந்தா நாம வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லை, நான் கூட புத்தகம் கொண்டு வந்திருக்கேன், நான் எழுதின புத்தகம் வச்சிருக்கேன், வேலைக்கெல்லாம் இல்லை, சும்மாவே கொடுக்கலாம். ஆனா சரியான பதிலா இருக்கணும். இப்ப சமீபத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, சின்ன சின்ன புத்தகங்கள் இருந்தா ஒரு 5 ரூபா புத்தகம் 10 ரூபா புத்தகம் மாதிரி கொண்டு சொல்லுங்க. புத்தகம் எந்த புத்தகமா இருந்தா 5 ரூபாய் இருந்தாலும் வாழ்க்கைக்கு வழிகாட்டும், 5 லட்சம் இருந்தாலும் வாழ்க்கைக்கு வழிகாட்டும். என்ன சின்ன விளக்கா இருந்தாலும் இருட்ட போக்காதா, அதுதான் நமக்கு வேணும். அதுக்காக அதனால நீங்க கேள்வி கேட்டா பதில் சொன்னா பரிசு கொடுக்கலாம். இது என்ன சிக்கல் தெரியுங்களா, போன தடவை நான் ஒரு புத்தக திருவிழால கேள்வி கேட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்க யோசிக்க டைம் கொடுத்தா 100 பேர் எந்திரிச்சு பதில் சொல்லிவிட்டாங்க ஒவ்வொரு கேள்விக்கும். அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன். என்ன தெரியுமா, நான் கேள்வி கேட்ட உடனே கூகுள்ல தேடுறாங்க, படக்கு படக்கு இந்த பாட்டு பாரதாசனா பாரதியாரா பாரு பாரு பாரு. அது ஒரு அப்புறம் நான் சொல்லிட்டேன், இனிமே இது நடக்காது, நான் கேட்ட உடனே சொல்லணும், செல்ல கீழே வைங்க அப்படின்ட்டேன். இது ஒன்றும் நம்ம இன்டர்வியூ நடத்தலைங்க, ஆனா நம்ம நினைவை தீட்டுக்கணும். எப்பவுமே தீட்டப்படாத கத்தியும் மீட்டப்படாத வீணையும் பயனற்று போவதை போல நம்முடைய மூளையும் கூர்மையாக அடிக்கடி வினாடி வினா நிகழ்ச்சி பள்ளிக்கூடங்கள்ல நடத்தணுங்க. ஏன்னா அந்த வினாடி வினால கேள்வி கேட்கிறப்பதான் அந்த பதிலை யோசிச்சுட்டே இருப்போம். இந்த கேள்விக்கு என்ன விடை,
இந்த கேள்விக்கு என்ன இப்படி யோசிக்கணும், வேற ஒன்றும் வேண்டாம். ஒரு 4 நாளைக்கு முதல்ல நாளிதழ் ஒன்றுல தினமணி பத்திரிகையில ஒரு செய்தி போடுறாங்க. மனிதகுல வரலாற்றில் முக்கியமான உயிர்கூறாகிய DNA என்கின்ற ஒன்றை கண்டுபிடித்த ஒரு மாமேதை, சிகாகோவில் பிறந்து நோபல் பரிசு பெற்ற மாமேதை 4 நாட்களுக்கு முன்பாக மறைந்து விட்டார். அவர் தான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பிற்கு காப்புரிமை வாங்க மறுத்துவிட்டார். இவர் கண்டுபிடித்த DNA வைத்துத்தான் இறந்து கிடக்கிறவருடைய உடல் இந்த உடலா, சிதைந்த உடல் இந்த உடலா, இந்த குழந்தை இவர்களுடைய குழந்தையா என்றெல்லாம் அறிய உயிர்கூரை கண்டுபிடித்த இவர் மறைந்ததை உலகம் மறந்து விட்டது. அவர் பேர் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப நானே சொல்லிடுறேன், இதான் முதல் கேள்வி, நானே சொல்லிடுறேன். ஜேம்ஸ் வாட்சன் அவருடைய பேரு. 1962 அவர் நோபல் பரிசு, அவரும் அவரோடு சேர்ந்த இன்னொரு நண்பர் நோபல் பரிசு பெறாங்க. தன்னுடைய 97வது வயதில் மரணம் அடைகிறார். நம்முடைய உடல்ல செல் கூறுகள்ங்க. அதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவர் சின்ன பிள்ளையா இருக்கப்ப அவங்க அம்மாவோட போராடிக்கிட்டே இருப்பாராம். அம்மா, ஒரு பிள்ளைய வளர்க்கிற வச்சுதாமா அது அறிவாளி ஆகும். அப்படிலாம் பரம்பரை குணம்லாம் கிடையாதுமா, எல்லாமே ரத்தத்திலிருந்து வராதுமா. நம்ம காட்டுல வளர்த்தா அதுக்கேற்றபடி வரும், வீட்டுல வளர்த்தா அதுக்கேற்றபடி சொல்லிட்டே இருப்பாராம். அந்த அம்மா சொல்லுமா, அப்படி சொல்லாத, நான் அயர்லாந்துக்காரி, இங்கிலாந்து பக்கத்துல அயர்லாந்து, நான் அயர்லாந்துக்காரி, உன் ரத்தம் அயர்லாந்து ரத்தம், உங்ககிட்ட என்கிட்ட கொடுக்குற குணம் இருக்கும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குணத்தை நான் எங்க அம்மாட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். என் ஆய்வின் மூலம் நான் கண்டுபிடித்தது என்ன என்றால், ரத்தத்தின் மூலமாக பரம்பரை குணம் வரும் என்பதை நான் கண்டுபிடித்த உயிர் கூறம் மூலமாக என் தாயின் கூற்றை அறிந்து கொண்டேன். நம்ம ஆளுங்க 2000 வருஷத்துக்கு மேலே சொல்லி வச்சுட்டாங்க இதெல்லாம். ஏன் இப்ப அபையார் சொல்லலையா, சித்திரமும் கைப்பழக்கம். 2வது வரி ஈஸியா சொல்லிருக்கீங்க, 3வது சொல்லுங்க பார்ப்போம். வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம். இந்த 4ம் பழகினா வந்துடும். சித்திரம் போட்டு பாட்டு பாருங்க வந்துடும். செந்தமிழ் பேசி பேசி பாருங்க வந்துடும். செல்ல பேசினா வராது, பில்லுதான் வரும். சரியா, மேடையில பேசி பழகணும். மனப்பாடம் பண்ணி பண்ணி பாருங்க வந்துடும். நன்னடைனா என்ன அப்படின்னா, நடைனா என்ன அப்படின்னா, நடையும் நடை பழக்கம்னா ஒழுக்கம்னு அர்த்தம். 5 மணிக்கு எழுந்திருக்கிறோம், 10 மணிக்கு படுத்துறோம். அப்படி ஒரு இதை வச்சுக்கிட்டோம்னா, டைம் டேபிள் வச்சுக்கிட்டோம்னா அதுபடியே இருப்போம். இதெல்லாம் பழகினா வரும். ஆனா பாரம்பரியமா வர்றது 3 தானா, நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். அவையார் சொன்னதுதான் ஜேம்ஸ் வாட்சன் கண்டுபிடிச்சு இது எங்க அம்மா சொன்னதுன்னு சொல்றாரு. சொல்லட்டும், அதனால பரவாயில்ல, தெரிஞ்சுக்குங்க. காலையில் எழுந்தவுடன் 1000 வேலை இருந்தாலும் படிப்பதற்கான, நாளிதழ் படிப்பதற்கான நேரத்தை ஒதுக்குங்கள், வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். ஞாபகம் வச்சுக்கங்க. சில பேர் எங்கெங்க படிக்கணும், எனக்கு நேரமே என்ன செய்யற, ராணுவத்தில் வேலை பார்க்கறியா, ஒண்ணும் கிடையாது. நான் எங்க படிச்சிருக்கேன் தெரியுமா, பெரும்பாலும் எங்க ஊர் பஸ் சோழவன் தான், மதுரைக்கு வர்ற பஸ். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா, திடீர்னு எல்லாரும் இருந்துச்சு ஓடினாங்கன்னா அது எங்க ஊர் பஸ். அதுல ஏறி கூட்டத்தில் நின்று கழுத்தை பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு நடுவுல ஒரு புத்தகம் வச்சு படிப்பேன். லியோ டால்ஸ்டாயினுடைய புத்துயிர்ப்பு படிச்சுட்டு இருப்பேன். இப்ப இந்த கூட்டை என்னை ஒண்ணும் செய்யாது, இந்த நெரிசல் என்னை ஒண்ணும் செய்யாது. நான் பொன்னியின் செல்வன் படிக்கிறப்ப வந்தியத்தேவனா இருப்பேன். அதே போல நான் மற்ற நூல்களை படிக்கிறப்ப அந்த கதாநாயகனா மாறிடுவேன்னு சொன்னா, படிக்க நேரமும் இடமும் ரூம் போட்டா கொடுப்பாங்க, கல்வி வைப்போம். போட்டு கொடுத்தாலும் அதுல உட்காந்து இது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா வந்தோன்னு மாத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்பா வந்தோன்னு வாட்ஸ்அப் அது இதெல்லாம் மாத்தி எல்லாத்தையும் மாத்தி விட்டுருவாங்க. அவர் சத்தம் போட்டு போவார், நீ அதான பாக்குறேன் அப்படிங்கிற எப்படியோ போட்டோம். இப்ப நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் படிக்கணும், நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சும்மா நாங்க கேள்வி கேட்கறது பதில் சொல்றதெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம நீங்களே கவனிக்கிறீங்களான்னு பார்க்கறதுக்காகத்தான் இதோ பட்டிமன்றம் தொடங்குகிறது. இலக்கியங்களை நாம் கற்பதனுடைய நோக்கம் என்ன? ஞாபகம், மற்ற உயிரினத்துக்கு இந்த வாய்ப்பு இல்லை. உலகத்திலேயே தந்திரமானது நரிங்கிறாங்க. அது உண்மையிலேயே நரிக்கு தெரியுமோ என்னமோ தெரியாதுங்க, அப்படி சொல்லி சொல்லி வச்சிருக்கோம்.
ஏன் சொல்லுங்க பார்ப்போம், யாருக்காவது தெரியுமா? ஏன் உலகத்தை தந்திரமானது நரின்னு சொல்றாங்க? ஏன் தெரியுமா? ஏன்னு கேட்டா புஸ்தகம் வர்ற வரைக்கும் நானே பதில் சொல்லிட்டு இருப்பேன், சரியா? ஏன்னு கேட்டா எனக்கு ஒருத்தர் சொன்னாருங்க, சர்க்கஸ்ல எல்லா மிருகமும் இருக்கும். இப்ப காணா சர்க்கஸ்ல எல்லா மிருகமும் இருக்கும். மலைப்பாம்பு தொடங்கி யானை, சிங்கம், புலி, கரடி, குரங்கு எல்லாம் வச்சிருப்பாங்க. நரி இருக்காது. எங்க சர்க்கஸ்ல நரிய பார்த்தாலும் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் தெரியுமா? நரியை பழக்க முடியாதாங்க. நரி டொமஸ்டிக் அனிமல் கிடையாது. முதல்ல வீட்டோடு வாழ்ற ஒரு உயிரினம் இல்லை. அதனால அது என்ன செய்யுமா, அது தந்திரத்தில் மிக்க நரின்னு அதை சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, அதை சொன்னபடி கேட்க வைக்க முடியாது. அதனாலதான் ஒரு ஊர்ல ஒரு நரி அதோட சரி அப்படின்னு கதையை முடிச்சுட்டு இருப்பாங்க. சரி, நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் கேட்க இருக்கிறீங்க. ஒவ்வொரு செய்தியுமே ஒரு புதுசுங்க. எங்க பேராசிரியர் தோ பரமேஸ்வரன் சொல்வாரு, பேச்சு மருந்து பெட்டி மாதிரி இருக்கணுமா. இப்ப மருத்துவர்கள் வந்திருக்காங்க, டீன் தொடங்கி எல்லா அதிகாரிகளும் வந்திருக்காங்க. மருந்து பெட்டியை திறந்தா ஒன்னு எடுத்தா இது இந்த நோய்க்கு, இதை எடுத்தா இந்த நோய்க்கு, அது போல பேச்சு இருக்கணுமா. சிலர் பேச்சு மத்தளம் மாதிரி இருக்குமா. மத்தளம்னா எப்படி? உள்ள உடைச்சா ஒண்ணுமே இருக்காதான். ஒரு குத்து விடுங்க, உள்ள ஒண்ணும் இருக்காது. சத்தம் மட்டும் இருந்தால் அது பேச்சு இல்லை, சத்தம் இருந்தால் தான் அது பேச்சு. அதான் பேச்சுக்கோட அழகு. அதனால இலக்கியங்களை நாம் கற்பதனுடைய நோக்கம் பின்பற்றி வாழத்தான் என்று பேசுமாறு நம்முடைய வணக்கத்திற்குரிய நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்களை அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, இந்த புத்தக திருவிழா நடத்துவதனுடைய நோக்கம் எதுவாக இருக்கும் என்பது நமக்கு தெரியும். இப்போ இதை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஹாய் அப்படி சொல்லிட்டு போறதுக்காக அல்ல, அப்படிதானா? இப்ப கூட உண்மையிலே மனதை நெகிழ வைக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நாங்க பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப ஆச்சரியமா இருந்து கடைசியா பார்க்கும்போது அதுல அதாவது இந்த குப்பைகளினுடைய வகைகளை பிரிச்சு தரமானது இது இன்னென்ன தரம் அப்படின்னு பிரிச்சு போடுறதுக்காக அங்க ஒரு குப்பை தொட்டி வச்சிருக்காங்க. இதுல அழகா ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது, என் என் குப்பை என் பொறுப்பு. என் குப்பை என் பொறுப்பு, என் குப்பை என் பொறுப்பு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் எதிரணியினரை பார்த்து, இதை நாம பின்பற்றணுமா ஹாய் அப்படி சொல்லிட்டு போகணுமா? ஐயோ, ஏன் இப்படி சத்தம் போட்டீங்க? சரி சரி, இல்லையா? இதை நம்ம பின்பற்ற தானே செய்யணும். ஆமா, அதுக்காக தானே ஏற்பாடு. அப்போ இலக்கியங்கள் நமக்கு அதாவது ஒரு கவிஞர் அழகாக சொல்வான், உன் முன் தலை கவிழ்ந்தேன், உன் முன் தலை கவிழ்ந்தேன், பலர் முன் தலை நிமிர்ந்தேன், நன்றி புத்தகம் அப்படின்னா. குனிஞ்சு படிச்சா நின்று வாழலாம், அவ்வளவுதான். அப்ப இதெல்லாம் நமக்கு இலக்கியவாதிகள் எல்லாம் வந்து போனவர்கள் அல்ல, இலக்கியவாதிகள் எல்லாம் வந்து போனவர்கள் அல்ல, தந்து போனவர்கள். நமக்கு அத்தனையும் தந்திருக்கிறார்கள். அதாவது வாழ்க்கையில நாம இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஒரு மரபு சார்ந்த இயல்பு சார்ந்த ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையை நாம் பின்பற்றலாம் தான் நாம் வாழ்க்கையில முன்னேற முடியும். இலக்கியம் அப்படின்னு சொன்னாலே ஐயா, இலக்கு கூட்டல் ஈயம். நாம இதை பின்பற்றதான் செய்யணும். அதாவது நம்முடைய தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள் சட்டசபையில் முதல்ல அவருடைய உரையை தொடங்குகிற பொழுது ஒரு திருக்குறளை சொல்லிதான் தொடங்குவாரா. எப்பமெல்லாம் அவர் உரையை தொடங்குகிறாரோ அப்பொழுதெல்லாம் முதல்ல ஒரு திருக்குறளை சொல்லிதான் தொடங்குவார். இப்ப நான் 1330 குறள் படி நாம நடக்கணும் அப்படின்னு நான் சொல்லல, அது அத்தனையும் மனப்பாடம் செய்யணும் அப்படின்னு சொல்லல. 1330 குறளையும் நாம் படித்தோமோ படிக்கலையோ, ஒரு குறள் படியாவது நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அவ்வளவுதான். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்காக இருக்கணும். அதுக்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு தந்திருக்கிறாங்க. அதாவது பக்தி இலக்கியத்துக்கு நம்ம எடுத்தோம்னா கூட இப்ப பாருங்களேன், அரிச்சந்திரன் தன்னுடைய வாழ்நாள்ல நான் பொய் பேச மாட்டேன் என்கூடிய சத்தியம் விரதம் எடுத்தவன், அப்படிதானே? அந்த அரிச்சந்திர நாடகத்தை யார் பார்த்தா அப்படின்னா நம்முடைய பாரத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அகிம்சையை உலகிற்கு தந்த மகாத்மா காந்தியடிகள் அந்த நாடகத்தை பார்க்கிறார். ரெண்டு நேரம் பார்த்தாரு. அதுல ஒண்ணு ஹரிச்சந்திரா, இன்னொன்னு என்ன, ஒரு புத்தகம் ரெடியா இருக்கு,
யாரு சொன்னா? நான் சொல்லிடலாம் ஐயா? இல்ல இல்ல, சரி சொல்லியிருந்தேன்னா சரி சொல்லிருக்கீயா. சிரவணன். சிரவணன், சிரவணன் சரியா சொல்றீங்க. முடிஞ்ச உடனே பாக்கலாம் ஐயா. சரவணன் இல்ல, ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க வாட்டுக்கு புதுக்கோட்டை சரவணன் நினைச்சிட்டு போயிருங்க. சிரவணன். இந்த 2 நாடகத்தை பார்த்தார். அவருடைய வாழ்நாள்ல நான் போய் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்நாள் முழுக்க அதை கடைபிடிச்சார். இன்னொன்னு, அவரை பின்பற்றி வாழ்ந்தார்கள் மிக முக்கியமாக 2 பேர். சவுத் ஆப்பிரிக்காவில், தென்னாப்பிரிக்காவில் மிகப்பெரிய ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருந்த வாழ்ந்த நெல்சன் மண்டேலா அவர்கள். அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. மகாத்மா காந்தி அடிகளை பின்பற்றி வாழ்ந்தவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அந்த நெல்சன் மண்டேலா கேட்கிறாங்க, 27 ஆண்டுகள் அவர் சிறையில போட்டிருக்காங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன சலுகை வேணும்? அவர் கேட்டாரு, எனக்கு எந்த சலுகையை நீங்க தந்தீங்களோ தரவில்லையோ, 27 ஆண்டுகளும் சிறையில புத்தகம் வாசிப்பதற்கு எனக்கு அந்த சலுகை மட்டும் போதும் அப்படின்னு சொன்னார்னா அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. மகாத்மா காந்தியடிகளை பின்பற்றியது. இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, மார்ட்டின் லூதர் கிங் அவர்களுக்கும் நோபல் பரிசு கிடைத்தது. இவங்க 2 பேருமே மகாத்மா காந்தியடிகளை பின்பற்றி வாழ்ந்தவர்கள். இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க, வாழ்க்கையில அம்மாவுக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தா அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும் அப்படி எங்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது மகாத்மா காந்தியடிகள். அவங்க அம்மா சொல்றாங்க, சவுத் ஆப்பிரிக்கா போறது சரி, ஆனா 3 விஷயங்கள் செய்யக்கூடாது வாழ்நாள்ல: மது, மாது, மாமிசம். மது, மாது, மாமிசம், இந்த 3 தான் அதிகமாக கிடைக்கும் அவர் போகக்கூடிய நாட்டில். ஆனால் தன்னுடைய வாழ்நாள் அவங்க அம்மாவுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தின்படி கடைசி வரைக்கும் வாழ்ந்து காட்டினார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கும் அவரை பின்பற்றி பல பேர், பல லட்சம் பேர் வாழ்றாங்க. அப்படின்னா பின்பற்றி வாழ்வதற்காகத்தான் இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கு. காந்திக்கு நோபல் பரிசு கிடைக்கலைங்க, ஆனா காந்தியை பின்பற்றினவங்களுக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. வேணுமா வேணாமா? ஐயா, அவ்வை சொல்றாங்க அழகான ஒரு வரி. இப்ப கற்றது கைமண் அளவுங்கிறது நம்ம எல்லாருமே ஒரு வரி தெரியும் நமக்கு. வாழ்க்கையில நாம எப்படி இருக்கணுமா அப்படின்னா, நிறைய படிச்சோம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்வம் நமக்கு வந்துவிடக் கூடாதான். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என்று உற்ற கலமடந்தை ஓதுகிறாள். கலைவாணியை இன்னும் படிச்சுட்டா இருக்காங்களா? என்று உற்ற கலமடந்தை ஓதுகிறாள். மத்த பெரும் பந்தயம் பெற வேண்டாம் புலவீர், எறும்பும் தன் கையால் எஞ்சான். எறும்பு சின்னதில்ல, அதை அளந்து பார்த்தா அது அளவுக்கு 8 சார்ந்து இருக்குமா? அப்படி நம்ம வாழணுமா? ஒரு வரிங்க, அறம் செய்ய விரும்பு என்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாசகம். இது நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். விரும்பு, இதுவா நம்மளால முடியாது. அதாவது நடுவர் அவர்களே, யாருக்கேனும் நம்ம ஏதாவது கொடுத்தோன்னு வச்சுக்கீங்களேன், அதுல கிடைக்கக்கூடிய நிறைவும் மன மகிழ்ச்சியும் வேற எதுலையுமே கிடைக்காது. அவ்வை சொல்றா, நீ விரும்புடா. திரைக்கவிஞன் கூட சொல்லுவாங்க இல்லையா, அறம் செய்ய விரும்பு என்றால் அவ்வை தர்மம் செய்யுங்கள், அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள், யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், யாரும் பொய்யே சொன்னாலும் நீங்கள் மெய்யே சொல்லுங்கள், நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், பள்ளி சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். யார் அவரு? பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவரை மாதிரி நம்ம வாழணுமா வாழ வேண்டாமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு விருதுநகர் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உலகம் முழுக்க அவருடைய பெயர் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு தகவல் சொல்றேன் கேட்டுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவலா கூட இருக்கலாம். அதாவது ஐயா நடுவர் அவர்களே, அந்த காலத்துல பெரியார் இருக்கார் இல்லையா, அவரோடு நின்று நம்ம ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னா 2 ரூபா கொடுக்கணும். 2 ரூபா கொடுக்கணும். 1 ரூபா. ஒரு குழந்தைக்கு ஒரு பெயர் வைக்கணும்னாலும் அதே கொடுக்கணும். 1 ரூபா வாங்கிடுவார். அவரோட போட்டோ எடுக்கணும்னா 1 ரூபா கொடுத்தாதான் எடுக்க விடுவாரு. ஏன்னா ஒரு ஏதாவது ஒண்ணு நீ கொடுத்துட்டு போ, ஒரு கட்சிக்கோ நல்லதுக்கோ நான் நல்லது செய்வேன். அதே மாதிரி குழந்தைக்கு பெயர் வைக்கணும்னாலும் அப்படித்தான். உடனே அப்போ அவருடைய பிறந்த நாள் விழா சென்னையில் நடக்குது. அவருடைய தொண்டன் ஒருவன் ஒரு கை குழந்தை, அவருடைய குழந்தையை எடுத்துட்டு போய், ஐயா என் பிள்ளைக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரூபாயை கொடுத்தாரா. உடனே அவர் பெரியவர் அதை வாங்கிட்டு, தம்பி நல்ல பெயரா வைக்கணும் அப்படின்னா இன்னொரு 1 ரூபா கொடு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பெருந்தலைவர் அவர்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் கொள்கை வேறுபாடு.
கருத்து வேறுபாடு தான், ரெண்டு ஒரு ஒரே கொள்கை சார்ந்தவர்கள் இல்லை. அவர் அந்த ரூபாயை வாங்கிட்டு என்ன பேர் வச்சாராம் தெரியுமா? காமராஜர் அப்படின்னு பேர் வச்சாரா. இந்த வாழ்க்கை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய இருக்கிறது. இதை நாம் பின்பற்ற வேண்டுமா? ஒண்ணும் இல்லையா நடுவர் அவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை பாருங்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம நாட்டில் இன்னைக்கு நிறைய விரும்பத்தகாத சம்பவங்கள் அத்தனையும் நடக்குது. அப்படின்னா இதை நம்ம ரொம்ப ஈஸியா இலக்கியங்களை எடுத்துட்டு போனனால வந்த பிரச்சனை தானே. பிள்ளைங்களுக்கு சின்ன வயதிலே நாம எதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமோ, பிள்ளைங்க எதெல்லாம் பின்பற்றணுமோ அதெல்லாம் செய்த அந்த பிரச்சனை எல்லாம் வருமா நினைச்சு பாருங்களேன். ஒவ்வொரு விஷயங்களையும், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நடுவர்களே, சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வர எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதயம் சார்ந்த வாழ்க்கை அல்ல, இணையம் சார்ந்த வாழ்க்கைக்கு இன்னைக்கு போயிட்டோம். இணையம் இதே இல்ல. அதனால என்ன ஆகி போச்சு அப்படின்னா, உறவு பற்றிய மகிமை பெருமை நமக்கு தெரியல, ஆனா பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி. ஒரு இடத்துல மரியாதை இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம அங்க போக கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது. அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. நடுவர் அவர்களே, அரக்கர் குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தா கூட, நம்முடைய தமிழர் மரபு எப்படி இருந்திருக்க பாருங்க. அரக்கர் குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் கூட மானம் முக்கியம் அப்படின்னு வாழ்ந்திருக்காங்க. ஐயா, மானம் தான் நமக்கு பெருசு. தைரியமா போகணும் அப்படின்னு சொன்னா, ஏன்னா நாம தோல்ல துண்டு போட்டு போறதும் தலையில துண்டு போட்டு போறதும் நம்முடைய குணத்துல இருக்கு. குடும்ப கௌரவம் அத்தனையும் அதுல இருக்கு. அப்ப அந்த மானம், ஏன் அரக்கராக இருந்தா கூட மானம் பெருசு அப்படின்னு சொல்லி நமக்கு கம்பராமாயணம் சொல்லுது. கம்பராமாயணத்துல பாருங்க, கம்பராமாயணத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஓர் வில், ஓர் சொல், ஓர் இல், இது நமக்கு வேணுமா வேண்டாமா? இதை பின்பற்றணும் இல்லையா? இன்னொன்னு பாருங்களேன், எப்படி ஓர் இல், ஓர் இல், ஓர் வில், ஓர் சொல், இதோட சேர்த்து ஓர் செல். இப்ப இது ரொம்ப நல்லா இருக்கு. இதான் முக்கியமா. ஐயா, கும்பகர்ணன் மிகப்பெரிய ஒரு போர் வீரன். ஆனா அவன் இருக்கிற இடம் வேறதான், அரக்கர் குலம் தான். ஆனா அவனுக்கே மானம் பெருசு அப்படின்னு தோணிருக்கியா? அதாவது சுக்கிரீவனுடைய செயல்னால அவனுடைய முகம் எல்லாம் அங்கீனம் ஆயிடுச்சு, மூக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி வருது, ரத்தம் எல்லாம் வடிஞ்சிட்டு இருக்கு, குறை உடம்பு ஆயிடுச்சு. இதோடு இவன் போனா அப்படின்னு சொன்னா பல பேர் கேலி பேசுவாங்க, இவன் ஒரு வீரனா. ஏன்னா புறமுதுகிட்டு ஓடினாலே அவன் வீரன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தமிழ் சமூகம். இதெல்லாம் சரி கிடையாது, நம்மளை கேலி பேசுவாங்க, தேவர்களை மதிக்க மாட்டாங்க, அமரர்கள் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றா, ராமபிரான்ட்ட பார்த்து, எதிராளிதான், அழிவு வந்தா கூட நல்லவன் கிட்ட இருந்து வரணும் அப்படின்னு விரும்புறாங்க. அவர் சொல்றா, எப்பா, மூக்கில்லா முகம் என்று முனிவர்களும் அமரர்களும் நோக்குவர், நோக்காமை நின்கணையால் என் கழுத்தை நீக்குவாய், நீக்கிய பின் நெடும் தலையை கருங்கடலுள் போக்குவாய், இது நின்னை வேண்டுகின்ற செயல் என்றான் அப்படிங்கிறார். எதிரிட்டு கேட்கிற வரம் பாருங்க. எப்படி நடுவர் அவர்கள் என்ன பொண்ணு பார்க்க போறான், மூக்கு முகம்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒத்துக்கு போற. ஒருவேளை அங்க ரொம்ப உருசி மேனகா இருந்திருப்பாங்க, அதான் யோசிச்சுட்டான். ஐயா ஐயா, அப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எது பெருசு அப்படின்னு சொன்னா, மானம் பெருசு, நம்முடைய கௌரவம் பெருசு. ஏன்னா வாழ்வாதாரமே அதை வச்சுதான் இருக்கு. அப்ப நமக்கு அது, அதாவது ஒண்ணு இல்லையா, சாதாரண சம்பவம் அப்படின்னு தயவு செய்து நீங்க எடுத்துக்கிடாதுங்க, அது சரித்திரம். இன்னைக்கு நாம நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு இல்லையா. ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்ப சிக்னல் இருக்குல்ல, இப்ப நம்ம வண்டியில போறோம், வேகத்தடை இருக்கு, வேகத்தடைய மதிச்சா மட்டும் பின்பற்றினா மட்டும்தான் நம்ம விபத்துல இருந்து பாதுகாக்க முடியும். சிக்னல் இருக்குல்ல, இப்போ போக்குவரத்து அடையாள குறியீடுகள் இருக்கு, நேரா போகணும் அப்படின்னு சொன்னா ஒரு அடையாளம், ரைட்ல போகணும் அப்படின்னா இன்னொரு அடையாளம், அப்புறமா இந்த பக்கம் போனா இன்னொரு அடையாளம். இதை நாம படிச்சுட்டு பேசாம பின்பற்றாம போனா என்ன ஆகும்? இடத்துக்கு போய் சேர முடியுமா? போக முடியாது, அது விபத்துல தான் முடியும். அதனால அது என்ன, நம்ம அதை பின்பற்றி போனாதான் பாதுகாப்பாக இடத்திற்கு போய் சேர முடியும். அதுபோல் இலக்கியத்தை நாம் பின்பற்றி வாழ்ந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இலக்கினை அடைய முடியும். அதனாலதான் ஒன்னு சொல்லி முடிச்சிடறேன். அதாவது மகாத்மா காந்தியடிகள்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க ஒன்னு எழுதி கொடுங்க, தமிழ்ல உங்களுக்கு பிடித்த விஷயத்தை ஒன்னு எழுதி கொடுங்க.
அவர் வாழ்க்கையை பற்றி ஒன்று சொல்றாருங்க, நம்ம இலக்கியத்தில் உள்ளது. நீரில் குமிழி இளமை, நிறை செல்வம், நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள். ஆகா, அலை அலை, நீரில் எழுத்தாகும் யாக்கை. அப்படி எழுதி மோகன்தாஸ் கரம்சன் காந்தி அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய இலக்கியங்கள் இதை நாம் படிப்பதனுடைய முழு நோக்கமே இதை பின்பற்றி வாழ்வதற்கு என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற நன்றி. வணக்கம் ஐயா. உண்டு அருமை அருமை அருமை. இத்தனை இலக்கியத்தையும் அவர் சொல்றதா இருந்தா படிச்சு தொகுத்து எழுதி மனசுக்குள்ள ஏற்றி சொல்லணும். அவர் சொன்னாரு, காந்தியடிகள் 2 நாடகம் பார்த்தாருன்னு சொன்னாரு. அவர் ஒரு சினிமா பார்த்தாரு, யாருக்கா தெரியுமா? காந்தியடிகள் ஒரே ஒரு சினிமா பார்த்தாரு, அருமை, சம்பூர்ண ராமாயணம். சம்பூர்ண ராமாயணம் தமிழ்ல, வடமொழியில ராமராஜ்யா, வடமொழியில ஹிந்தியில ராமராஜ்யா. சொன்னவர் யாரியா? அதே ஆள் தானா? எங்க இருக்காரு? காண ஆளே காணோம். அசரீடியா? இல்ல அங்க இருக்காரா? அந்த இருக்க. சரி ஐயா, புத்தகம் வாங்கி போக போறப்ப ராமராஜ்யா என்கின்ற அந்த ஒரு படம் தன் வாழ்க்கையில பார்த்தாருங்க. இதை யார் சொன்னா தெரியுமா? சமீபத்துல சித்ரா லட்சுமணன் பேட்டியில ஏவி மெய்யப்ப செட்டியாருடைய மகனாகி 2வது மகன் குமரன் சொல்றாரு, மூத்தவர் சரவணன். காந்தியடிகள் பார்த்த ஒரே படம் ராமராஜ்யா அப்படிங்கிற படம் அப்படிங்கிறார். இப்ப எவ்வளவு கேட்க ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அப்ப இலக்கியங்களை எந்த வடிவத்தில் பார்த்தாலும் அதுக்கு ஏற்றபடியாக அவர்கள் வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் அது பெருமைதான். நல்ல அருமையான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்கலன்னா இப்ப நீங்க சொல்ற, இவர் சொல்றாரு, கேட்கிறாரு உங்ககிட்ட, போக்குவரத்து விதிகளை படிச்சுட்டோம், கடைபிடிக்கணுமா இல்லையா? சில பேர் ஹெல்மெட்டை மடியில் வச்சுட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? காவல்துறை அதிகாரி கேட்டா லைசன்ஸ் இருக்கா? இருக்கு, இப்படி காமிச்சிருக்காப்ல. இது ஆர்சி புக் இந்த இருக்கு, செல்லே காமிச்சிருக்காப்ல. ஹெல்மெட் செல்லே காமிச்சிருக்கா, ஹெல்மெட். ஹெல்மெட் வந்து செல்ல இருந்துச்சு. ஒரு தடவை ஒருத்தர் வண்டி ஓட்டி போட்டிருக்காரு, பின்னாடி உட்கார்ந்து ஒரு அம்மா மனைவி ஹெல்மெட் 2 பேரும் மடியில வச்சிருக்காங்க. காவல்துறையை பார்த்த உடனே ஹெல்மெட்டா போடு, ஹெல்மெட் போட்டு கத்திருக்காரு. இந்த அம்மா அவசரத்தை எடுத்து திருப்பி போட்டுச்சு. அப்படியே மூஞ்சி இந்த பக்கம் போய் அவருக்கு ஒண்ணும் முடியாம போச்சு. அப்படியே 2 பேரும் கீழே விழுந்தாங்க. கடைபிடிக்க வேண்டாமா ஒழுங்கா? நான் கண்ணுக்கு நேரம் பார்த்தேங்க. கார்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒருத்தர் பழகினி இதுக்குள்ள திரும்பிட்டாரு. நல்லவேளை நிப்பாட்டிட்டோம். இறங்கி கையை காட்ட வேணாமா, இந்த பக்கம் போறேன்னு. எங்க வீட்டுக்கு போறதுக்கு இருக்கு நான் கையை காட்டணும்? அது வீடு அங்க இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் நான் எங்க வீட்டு கையை காட்டிட்டு போவேனா? நான் என்னத்த சொல்றது? நீ உங்க வீட்டுக்கு போறேன்னு எனக்கு எப்படா தெரியும்? சரிங்க. அப்ப போக்குவரத்து விதி இந்த விதியில படிக்கணும், நடக்கணும். அதுக்கு தான் நடக்கிறது. அருமையான கேள்விகளை அழகழகா கேட்டுக்காரு. ஏன் படிக்கணுங்கிறதையும் சொல்லிட்டாரு. நமக்கு என்னமோ பின்பற்றி வாழ்னா நல்லதுன்னு தோணுது. இவங்களும் வந்துட்டாங்க, வேற என்ன பண்றது? இன்புற்று மகள முடியுமா அப்படிங்கிறத பேச இதோ நம்முடைய பேராசிரியர் ஐயா கணேஷ் அவர்கள் வருகிறார். வாங்க ஐயா. அண்ணன் அழகா சொன்னாங்க, பின்பற்றி வாழணும், பின்பற்றி வாழணும். நான் வேண்டான்னு சொல்லல, பின்பற்றுங்க. நல்லா பின்பற்றுங்க சார். ஆமா, போக்குவரத்து விதிகளை நீங்க பின்பற்ற, நான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி இல்ல, பின்பற்றுங்கள். ஆனால் ஒரு இலக்கியம் படைக்கப்படுவதனுடைய தலையாய நோக்கம் என்ன தெரியுமா? பின்பற்றணும்னா கூட முதல்ல அவன் அதுல இன்புறணும். ஒரு மலர் இருக்கின்றது, அந்த மலர் வண்டை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மலருக்கென்று தனி மனம் இருக்க வேண்டும், மலருக்குள்ளே தேன் இருக்க வேண்டும், மலருக்கென்று தனி வண்ணம் இருக்க வேண்டும். வண்ணம் இருக்கணும், வாசம் இருக்கணும், தேன் இருக்கணும். இருந்தாதான் வண்டு வரும். அதே மாதிரி உவமைகள், கற்பனைகள், வர்ணனைகள், சிலேடைகள், இதில் எதுகைகள், மோனைகள் எல்லாம் இருந்தாதான்
முதல்ல அவன் இன்புற்றால் தான் இரண்டாவதாக அதுக்கு பிறகுதான் பின்பற்றதை பற்றியே யோசிக்க முடியும். நான் சொல்லுங்க, எப்பேற்பட்ட இன்பத்தை இந்த புத்தகங்கள் தருகின்றது தெரியுமா? ஒண்ணும் இல்லைங்க, நம்ம விருதுநகர்ல இருந்து மாமல்லபுரத்துக்கு போறதுக்கு நடந்து போனா ஒரு 4 நாள் ஆகுமா ஐயா? கூட ஆகலாம். பேருந்துல போனா ஒரு 10 மணி நேரம், கார்ல போனா ஒரு 8 மணி நேரம். ஆனா சிவகாமியின் சபதம், கல்கி எழுதிய சிவகாமியின் சபதத்தை எடுத்து நீங்க படிச்ச 5வது நிமிடத்தில் மாமல்லபுரத்துல இருப்பீங்க. கல்கி எழுதின சிவகாமியின் சபதம், அதுதான் இன்பம். இப்போ தண்ணில நீ கடலின் ஆழத்துக்குள்ள உள்ள போனோம்னா நீச்சல் தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. படகுக்கு துடுப்பு போட தெரியணுங்க கூடிய அவசியமும் இல்ல, இல்ல கப்பலை ஓட்டணுங்க கூடிய அவசியமும் இல்ல. உங்களுக்கு வாசிக்க தெரிந்தால் போதும். வைரமுத்து தண்ணீர் தேசத்தை வாசிச்சிட்டீங்கன்னு சொன்னா 5ஆம் நிமிஷம் கடலுக்குள்ளேயும் போயிடலாம். அருமை. எப்பேற்பட்ட ஆச்சரியம் என்னன்னாயா, இப்ப நான் ஊர் பூரா எல்லாரும் படிக்க வைங்கலாம் சொல்றேன்ல, என்னைய கூட கேட்கலாம் நீங்க அப்படி செஞ்சிருக்கீங்களான்னு. நான் படிக்க வைக்கிறது மட்டும் இல்லைங்க, என்னுடைய துணைவியார் +2 முடிச்சுட்டு தான் இப்ப எனக்கு திருமணம் ஆகுது. படிக்கணும்னு சொல்றாங்க. 2 குழந்தைகள் பிறந்த பிறகு படிக்க வச்சு MA BEd படிச்சுட்டு MPhil பட்டம் தண்ணீர் தேசத்தில் அறிவியல் பார்வைன்னு கவிப்பேரரசு வைரமுத்துடைய கவிதைகளில் ஆராய்ச்சி பண்ணி பட்டம் வாங்கி இருக்கிறாங்க. உண்மையிலே அந்த நாவலை படிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் கடலுக்குள்ளதான் இருந்தீங்க. அந்த அளவிற்கு ஒரு புத்தகம் நமக்கு ஒரு அனுபவத்தை தருது பாருங்க. அது ஒரு கால கண்ணாடி, கடந்த காலத்தை சொல்லும். அது நீங்க சொன்னீங்க தெய்வம் திருக்குறள் நீங்க படிக்கணுமா வேணுமா பின்பற்ற, நல்லா பின்பற்றுங்க. முதல்ல நான் சொல்ல திருக்குறளை பின்பற்றதுக்கு நீங்க வீட்டுல போய் சொல்லி பாருங்க. தெய்வம் தொழாள், கொழுநன் தொழுதெழுவாள், பெய்யென பெய்யும் மழை. இந்த வீட்டுல போய் சொல்லி பாருங்க, என்ன நடக்கும்? இந்த காலத்துக்கு அது ஒத்து வருமா? நான் சொன்னேன், திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? தெய்வம் தொழாள், கொழுநன் தொழுதெழுவாள், பெய்யென பெய்யும் மழைன்னு இருக்காரு. உன்னை என் வீட்டுக்கார் கேட்டா அதுக்கு அப்படின்னா, அது ஒண்ணு இல்லம்மா, அதிகாலை 4:30க்கு எழும்பி கணவனுடைய காலையில சொல்லிருக்கணும். காலுனாலே எனக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பஸ்ல நின்னுட்டு இருந்தேன், ஒருத்தர் காலை மிதிச்சிட்டு இருந்தாரு. காலு 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 காலுன்னு அவர் கேட்கிறாரு, மிஸ்டு காலா ரிசீவ்டு காலான்னு கேட்கிறாரு. மிஸ்டு காலா ரிசீவ்டு காலான்னு ரிசீவ்டு காலா அப்படி கேளுங்க. இப்படி போயிருக்காங்க. சரி, காலையிலன்னு சொன்னீங்க. ஆமா, இப்படி இன்னைக்கு இந்த அவங்க கும்பிட்டாங்களா? எந்திரிச்சு நடக்காதுங்க. சொன்னோண்டா அதோட நிறுத்திட்டேன். இனி சொன்னா நமக்கு வேற எதுவும் ஆயிடக்கூடாது, குடும்பத்துல பிரச்சனை வந்துடக்கூடாது. இன்னைக்கு சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு அதிகாலை 4:30க்கு எழும்ப மாட்டாங்கல்ல முதல்ல. சரியா, அதையே யோசிச்சு பார்க்கணுமா? உண்மையிலேயே எனக்கும் ஒரு காலத்துல ஆசை இருந்துங்க, இலக்கியத்தை பின்பற்றணும். எனக்கு திருமணம் 25வது வயசுல பெண் பார்ப்பதற்காக தரகர் வந்தார். நான் சொன்னேன், எனக்கு அவர் கேட்டார் எப்படிப்பட்ட பெண் வேணும் தெரியும் அப்படின்னார். நான் சொன்னேன், கம்பராமாயணத்துல அந்த சூர்பனகை ராவணங்கிட்ட சீதையினுடைய அழகை பற்றி சொல்லுவாள் பத்தியா, எவ்வளவு அழகா சொல்லுவார். தோளை சொல்லுகேனோ, சுடர்முகத்து உலவுகின்ற வாளை சொல்லுகேனோ, மீளவும் திகைப்பதல்லால் அல்லவை அழுத்துகேனோ. ஆமா, வேல் போல விழி, பல் முத்து போல இருக்கணும், வில் போன்ற முதலும் வேல் போன்ற விழியும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு பெண் இருக்கணும் அப்படின்னு. அவர் இவ்வளவும் கேட்டுட்டு என்ன சொன்னாரு, ஒன்னும் புரியலையே. சரி, அதெல்லாம் எளிமைப்படுத்தி வாலிப கவிஞர் வாலி அழகா ஒரு பாட்டு ஒரு பெண்ணை வர்ணித்து தந்திருக்காரு. அதை நான் சொன்னா உங்களுக்கு புரியும். சரி சொல்லுன்னாரு. வாய் கண்ணெல்லாம் எப்படி இருக்கணும்னு கேட்டாரு. நான் உடனே சொன்னேன், மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ, மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ, மானினமும் மீனினமும் மயங்குகின்ற வெளிதானோ, புருவம் ஒரு வில்லாக பார்வையொரு கணையாக, புருவம் ஒரு வில்லாக பார்வையொரு கணையாக, பருவம் ஒரு களமாக போர் தொடுக்க பிறந்தவளோ, குறுநகையின் வண்ணத்தில் குழி விழுந்த கன்னத்தில், குறுநகையின் வண்ணத்தில் குழி விழுந்த கன்னத்தில் தேன் சுவையை தான் குழைத்து கொடுப்பதெல்லாம் இவள்தானோ. நிலவு ஒரு பெண்ணாகி
உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ. என்ன படம் தெரியுதா? அத கிளீன் ஆர்ட்ஸ் சொல்றீங்களா? இது பாருங்க 6-7 பேர் எந்திரிக்கிறத. வாலி இதே மாதிரி எனக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொன்னேன். இந்த மாதிரி பொண்ணு கேட்டீங்க. இந்த மாதிரி கண்ணத்துல குழி விழுகணுமா, கண்ணு அப்படி அப்படி இப்படி இருக்கணுமா, தேன் எல்லாம் அடியணுமா, புருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக பருவம் ஒரு களமாக. அவர் இவ்வளவு கேட்டுக்கிட்டு 25 வயசுல போனவருங்க 35 வயசுல வந்து பார்த்தாரு. என்ன உங்களை என்ன மனுஷன் 10 வருஷம் தேடிட்டாங்க. தேடிக்கிட்டு சொன்னாரு, தம்பி உனக்கு இந்த மாதிரி நீ கேட்டீன்னா நடக்காது. நீ இப்படி புத்தகத்தை படிச்சுட்டு என்கிட்ட பொண்ணு கேட்டீன்னு சொன்னா உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. என்னால முடியாது, வேணும்னா வாலிகிட்ட போய் கேட்டுக்கண்டி. அவரு இப்ப இல்ல பாவா. வாலி எல்லாம் நம்ம தொடர முடியுமா? தொட முடியுமா? ஆனா எங்க வீட்டுல ஒரு தம்பி இருக்கான், அவனுக்கு பேரு மாலி. மாலி மாலி அவன் சொன்னா நீ கெட்டியா இல்லன்னா நான் கெட்டட்டான். இனி தாமதிக்க கூடாது, நீ ஏதோ கட்டி வச்சிருங்க. நடுவர் அவர்களே, நடக்குமா? நடக்கும், கேளுங்க. அத சந்தோஷமா ரசிச்சுட்டு போயிடணும், அவ்வளவுதான். ஆழிசையின் குரலாக ஆழ்கடலின் சங்காக இல்ல. இவர் சொல்றதே வைங்க, அந்த பொண்ணோட விரல் வெண்டைக்காய் மாதிரி இருக்கணும், கண்ணு மீன் மாதிரி இருக்கணும், பல்லு முத்துமா இருக்கணும். இது பொறுப்பு போய் கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம்னு வைங்க, என்ன ஆகும்? 4 வெண்டைக்காய், 3 மீன், 5-6 முத்து கட்டிக்கன்னு சொல்ல முடியுமா? அப்படியே ஓமையை எடுக்க முடியாது. வைரமுத்து, கவிஞர் வைரமுத்து ரொம்ப அருமையா ஒரு கருவாச்சி காவியம், அற்புதமான ஒரு நாவல். அந்த கருவாச்சி காவியத்துல ஒரு காட்சிங்க உண்மையிலேயே மெய்சிலிர்க்க வைக்கின்ற ஒரு காட்சி. நிறை மாத கர்ப்பிணி காட்டுக்கு வேலைக்கு போறாங்க, அருவாளோடி விறக வெட்டி கெட்டிக்கிட்டு இருக்காங்க. கெட்டிக்கிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு பிரசவ வலி வந்துடுங்க. பிரசவ வலி வந்த உடனே அப்படியே அங்க ஒரு சின்ன குடிசை இருக்கின்றது, அதுக்குள்ள போய் படுத்துக்கிறாங்க. அப்படியே வலியை பொறுத்துக்கிறாங்க. குழந்தை பிறக்கின்றது. பிறந்ததும் மெதுவா எழும்புறாங்க. எழும்புனவங்க விறகு வெட்டுறதுக்கு கொண்டு போன அந்த அரிவாளை எடுத்து அந்த குழந்தைக்கும் அவர்களுக்கும் உள்ள அந்த தொப்புள் கொடியை அறுத்து ஒரு சொட்டையம் போட்டுக்கிட்டு பிறந்த குழந்தையை இந்த தோள்லையும் வெட்டி வைத்த விறகை இந்த தோள்லையும் கொண்டு வந்த அருவாளை இடுப்பிலும் சொருகிக்கிட்டு போறா பாரு, இவதாயா உண்மையான தமிழச்சி, வீர தமிழச்சி என்று எழுதினாரே வைரமுத்து. இன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியுமா? பூரா டாக்டர்களா இருக்காங்க. கைனகாலஜி வரல என்ன நடக்குதுன்னு அவளுக்கு தான் தெரியும். இன்னைக்கு முடியாதுங்க, டாக்டருக்கு மேல இல்ல, இன்னைக்கு உள்ள பலம் அவ்வளவுதான். வாழ்க்கை முறை வேறு இல்லையா? எனக்கு பையன் பிறகு போதும் 5வது மாசம் வரைக்கும் ஸ்கேன்ல டாக்டர் அழகா சொன்னார், தம்பி உன் பையன் வயிற்றுக்குள்ள கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கான். 8வது மாசத்துல கபடி விளையாட ஆரம்பிச்சுட்டான். 9வது மாசத்துல டெலிவரிக்கும் 15 நாளைக்கு முன்னாடி போனேன். அப்பதான் சொன்னார், தம்பி உன் பையன் கொஞ்சம் கிராஸ் ஆயிட்டான், தண்ணி வத்திட்டு கெட்ட வேண்டியது இருக்கா இல்லையா? இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கே இவ்வளவு கஷ்டம். அப்படி ஒரு காலத்தை இன்னைக்கு நினைத்து பார்க்க முடியாது. நடுவர்கள் எல்லாவற்றையும் பின்பற்றவே முடியாது. அதுதான் என்னுடையது. இலக்கியம்னு சொன்னா கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார், படித்து படித்து மகிழத்தக்க வர்ணனைகள் எந்த இலக்கியத்தில் இருக்கின்றதோ அந்த இலக்கியம் தான் காலம் கடந்தும் மக்களுடைய மனதில் நிற்கும். கம்பனுடைய கம்பராமாயணம் நிற்பதும் அதனால தான். திருக்குறள் இன்றைக்கும் குன்றா இளமையுடன் இருப்பதற்கு காரணமும் அதில் இருக்கக்கூடிய வர்ணனைகள் தான். இளங்கோ நிற்பதற்கு காரணமும் அதுல இருக்கக்கூடிய வர்ணனைகள் தான். ஒரு காதலுக்கு ஒரு வர்ணனை எவ்வளவு அழகான, கண்ணோடு கண் இணை ஒன்றை கவ்வி ஒன்றை ஒன்று, அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். இது யாரு? கம்பன். கம்பன் சொல்றாரு, இதையே வள்ளுவர் சொல்றாரு, யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும், நோக்காக்கால் யான் நோக்கி மெல்ல நகும், தான் நோக்கி மெல்ல நகும், மெல்ல நகும். இதே காதல் பார்வையை பாரதிதாசன் சொல்றாரு எவ்வளவு அழகா, வாட்டிய பசி நோயாளி வட்டி சோரை உற்று நோக்குவது போல பார்த்தான். அப்பாடி அவருடைய அந்த சித்தாந்தத்திலிருந்து அந்த காதல் பார்வையை பார்க்கிறாரு. இதையெல்லாம் சேர்த்துதான் ஒரு கவிஞன் அழகா எழுதுனா, உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேரிலே பார்த்தால் என்ன பூமுகம் தேய்ந்தா போகும், நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, யாரும் யாரும் யாராகியரோ, எந்தையும் முந்தையும் முறை கேளீர், நீயும் நானும் எவ்வளவு அறிதும் சம் புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே.
நீ ஆடிடுவார் போட்டுக்கையா பாடிக்கிட்ட ஆடல் பாடல் நிகழ்ச்சி மாதிரி அவ்வளவு ரசிக்கிறாரு. இவ்வளவு இன்புற்றத்தான் படிக்க முடியும். அதுக்குதான் இன்புற்றாதாங்க தொடர்ந்து அதுக்குள்ள நம்ம பயணிக்க முடியுங்கிறது தான் என்னுடைய வாதம். நடுவர் அவர்களே, கடைசியா ஒரே ஒரு கருத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த கருத்தை முதல்ல சொல்லிக்கலாம், சொல்லுங்க. என்ன நகைச்சுவை இலக்கியம் இருக்கு பாத்தீங்களா? இப்போ ஜோக்கெல்லாம் சொல்ல வேண்டாம், வடிவேல்னு சொல்லிட்டாலே போதும் எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு வரும் பாருங்க. ஆமா, வந்துட்டா இல்லையா ஒரு மனசுக்குள்ள. கவுண்டமணின்னு சொன்னா ஒரு சிரிப்பு, விவேக்னு சொன்னா ஒரு சிரிப்பு, நாகேஷ்னு சொன்னா இன்னும் ஒரு அதிகமா பெரியவங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம். இது நடிகர்களுக்கு இப்படின்னு சொன்னா, புலவர்கள்லயும் ஒருத்தர் இருந்தாருங்க, காளமேகம் என்று சொல்லிட்டாலே போதும் எல்லாருக்கும் என்ன செய்யும், சந்தோஷம், ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னு சொன்னா அவர் கோபத்தையும் நகைச்சுவையா சொல்லுவார். ஒரு நாள் போய்கிட்டு இருக்காரு, பயங்கர தாகம், ஒரு மோர் வித்துக்கிட்டு இருக்காங்க, அந்த அம்மாட்ட போய் மோர் வாங்கி குடிக்கிறாரு. மோர் வெறும் தண்ணி. உடனே தான் எழுதினார் பாட்டு. காரென்று பேர் படைத்தாய் ககனத்தில் உரும்பொழுது, நீரென்று பேர் படைத்தாய் நெடுந்தரையில் வீழ்ந்த போது, ஆட்சியர் கைப்பட்ட பின் நீ மோர் என்று முப்பேரும் பட்டாயன்னு சொல்லி அவர் ஒரு கிண்டலா நக்கலா அங்க சொல்றாரு. அப்படின்னு சொன்னா நீ தந்தது எல்லாமே என்னதுதான், தண்ணிதான். தண்ணிதான். 3 பேரை நீங்க தண்ணிக்கு உண்டாக்கிட்டான்னு சொல்றாருன்னு சொன்னா இதை விட நகைச்சுவை. இதை ரசிக்கணும். இன்னைக்கு மோர்காரி இருக்காங்களா பின்பற்றது? மோரே கிடையாது, கிடையாது. இதே மாதிரிதான் அதெல்லாம் ஒன்ஸ் மோர். ஒரு புது கவிதைங்க, நான் ரசித்த ஒரு புது கவிதை. ரொம்ப அதுல ஒரு அழகான ஒரு சமூக பிரச்சனையும் சொல்றாரு, அழகா நம்மளை சிரிக்கவும் வச்சுறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, கண்ணே கண்ணே நீ சிரித்தால் தானே கன்னத்தில் குழி விழுகிறது, ஆனால் எங்கள் ஊர் சாலைகள் சிரிக்காமலேயே குழி விழுகிறதே. ஆஹா ஆஹா, அடடே, அற்புதம் அப்படிங்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு ஆச்சரிய குறி போட்டுறோம். இன்னைக்கு அந்த இலக்கியம் என்பது நம்மை மகிழ்வித்து இன்புற்று, அதுதான் முதல் நோக்கமாக இருக்கும். இந்த நோக்கத்தை நிறைவு செய்தால் மட்டுமே அது அடுத்த நோக்கத்திற்குள், தலையாய நோக்கத்திற்குள் போக முடியும் என்ற காரணத்தினால் நடுவர் அவர்களே, இலக்கியம் கற்பது என்பது அது இன்புற்று மகிழவே மகிழவே என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இவரும் சலச்சவர்ல போட்டிருக்கு, அவர் பாட்டுனா இவரும் பாடிட்டாரு. நல்லா இருக்குது, ஆச்சரியமா பாட்டுக்கு பாட்டு மாதிரி நடக்குது. அது பாட்டுக்க அவர் அழகா கேட்டாரு. உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா, வாசகனை ஈர்க்கணும். வாவென்று வண்டை பார்த்து பூ சொன்னதில்லைங்க, ஆனா அந்த வாசம் அதை போய் தேடி கண்டுபிடிச்சிருது. சில மலர்களுடைய நிறங்களுடைய காரணமே அந்த வண்டுக்காகத்தானா. இரவில் பூக்கும் மலர்களுக்குன்னு தனியா ஒரு நிறம் உண்டுங்கிறாங்க. காலையில் மலரும் தாமரை பூ, கற்களில் மலரும் மல்லிகை பூன்னு வரிசையா சொல்லிட்டு வர்றப்ப இரவில் மலரும் முல்லைப்பூ அப்படிம்பார். இந்த மாதிரி பூக்களை பற்றி சொல்றப்ப அந்த வண்டுகளை ஈர்ப்பதற்கு அவை என்னென்ன இயற்கை அவற்றுக்கு கொடுத்திருக்கிறதோ அது போல இலக்கியத்தில் இனிமை இருக்க வேண்டும், எதுகை மோனை இருக்க வேண்டும், நகைச்சுவை இருக்க வேண்டும். இவையெல்லாம் இருந்தால்தான் படிக்க வருவார்கள், பிறகு அதன்படி நடக்க வருவார்கள். ரொம்ப அருமையாக பேசுகிறார் தினேஷ் அவர்கள். அவருக்கு நம்முடைய நல்ல பாராட்டு. சொன்னார் பாருங்க, உட்கார்ந்த இடத்துலயே மாமல்லபுரத்தை பார்க்கலாம்னாரு. அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 days ஒரு புத்தகம் இருக்குது, என் திசையும் சுற்றி வர 80 நாள். இந்த புத்தகத்தை ஜூல்ஸ் வெர்ன் என்கின்ற பிரெஞ்சு நாவலாசிரியர் எழுதின நூல் இது. என் வாழ்நாளில் நான் 100 முறையாவது படிச்சிருப்பேன். 100 முறை படிச்சது பெருசு இல்லைங்க. அந்த நூலை படிச்ச பிறகு நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அபூர்வமான விஷயம் என்னன்னா, இது விமானம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு எழுதப்பட்ட நூல். நான் இப்ப உலக நாடுகள்ல பயணப்படுறப்ப அவர் சொன்ன ஒரு செய்தியை நான் இன்னைக்கு நான் உணர்றேன். அது என்னன்னு நான் அப்புறமேல் சொல்றேன். உட்கார்ந்த இடத்துல உலகத்தினுடைய அத்தனையும் நீங்கள் பார்த்து மகிழ முடியும் என்றால் அது புத்தகத்தால் மட்டும்தான் முடியும் சொல்லிட்டாங்க. ஆண்கள் 2 பேரும் அழகா பேசிட்டாங்க. பெண்மணிகள் இப்ப வர காத்திருக்காங்க. எப்பவுமே பெண்கள் பேசினா நம்ம ஊர்ல மரியாதை அதிகம். எப்படின்னு கேக்குறீங்களா, வீட்டு வாசல்ல கல்லு பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்கார்ந்துருப்போம். ஒரு பிச்சைக்காரன் கூட நம்ம சோறு கேட்டதில்ல. அம்மா தாய் நம்மளை கேட்டுக்கானா, எப்பா பெரியப்பா இட்லியை போடு, பெரியப்பா நான் பல்ல பேத்து விடுவோம். இப்ப பிச்சைக்காரங்களே கிடையாதுங்க. அதுவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுவும் அவங்க காசு கொடுத்தாலும் சாதாரண வாங்கறது இல்லை. அன்னைக்கு ஒருத்தர் மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல என்கிட்ட
வாய் பேச முடியாத ஊமையா 10 ரூபா கொடுங்கன்னு கேட்டாரு. கொடுத்தப்பறம் யோசிச்சேன் எப்படா கேட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள வாங்கிட்டான். நேற்று ஒரு வாட்ஸ்அப்ல பாக்குறேன், ஒரு பிச்சைக்கார ஒருத்த ஏன் படம் கொடுக்க சில்லறை இல்லைன்னு QR கோட் இருக்கியா? இது பரவாயில்லைங்க. சமீபத்தில் ஒரு கல்யாண வீட்டுல பொண்ணோட அப்பா QR கோடை இங்க மாட்டிட்டாருங்க. போற வர்றவங்களாம் அப்படி டக் டக்குன்னு அடிச்சுட்டு போறாங்க. இதுக்கு மேல ஒண்ணு பார்த்தேன், அது உண்மையா போயான்னு தெரியல. மெஹந்தி போடுறாங்கல்ல, அதுல ஒரு பொண்ணு கையில மெஹந்தி QR கோட் போட்டு வச்சுக்கு போற வர்றவங்களாம் இப்படி பார்த்து இப்படி எடுத்துட்டு போறாங்க. என்னென்னமோ நடக்குது. பஸ்ல கூட பெண்கள் ஏறினா என்ன மரியாதைங்கிறீங்க? ஆம்பளை சீட்ல பொம்பளை உட்காந்துடலாம், தப்பு இல்லை. தப்பி தவறி ஒரு ஆம்பளை சீட்ல பொம்பளை உட்காந்துட்டு இல்ல பொம்பளை சீட்ல ஒரு தப்பி தவறி ஒரு ஆம்பளை உட்காந்துட்டான்னு வைங்க, சில கிழமை அப்படியே சாமி வந்து ஆடிடும். எந்திரி நாட்டை எடுத்த நாய் அப்படின்னு சொல்லி அவன் காசுல தங்காசி போயிட்டு இருக்கான். அந்த பஸ்ல எழுதி போட்டுக்கலாம் படிச்சு பார்த்தேன். எத்தனை எழுத்து பெண்களுக்கு? பெண்கள், பூவையர், பழைக்கரம், மகளிர் தெரியும் பார்த்தாலும் இங்கிலீஷ்ல லேடிஸ். ஆண்களுக்கு ஆண்கள் எழுதாட்ட கூட பரவாயில்லைங்க. திருடர்கள் ஜாக்கிரதை. யார் செஞ்ச வேலைன்னு தெரியல. சரி எப்படியா மார்க் சொல்லிடுவோம். ஐயா வந்திருக்காங்க சொல்லி அதுல கொஞ்சம் அவங்களுக்கு 2-3 வார்த்தை நல்ல வார்த்தை போட்டு விடுவோம்.